காதலிக்காதவனுக்கு அதோட அருமை தெரியாதுடா. காதலிச்சவனுக்கு தான் காதோட கஷ்டமும் தெரியும், நஷ்டமும் தெரியும். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு ஃப்ரூட் பஜ்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அனிமல் அட்ராசிட்டிஸ். இலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜெனரல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. அனிமலால மனிதர்கள் பாதிக்கப்பட்ட விஷயம், காமெடியான விஷயத்தெல்லாம் வச்சு இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அனிமல்ன்ற டாபிக் எடுத்த உடனே ஒரு அனிமலை பத்தி பேசியே ஆகணும். அதாவது கேட். ஒரு அனிமல் வந்து நடக்கும்போது உஷாரா இருக்கலாம், ஓடும்போது உஷாரா இருக்கலாம், உட்காந்துட்டு இருக்கும்போது உஷாரா இருக்கலாம், சும்மா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உஷாரா இருக்கலாம். ஆனால் தூங்கும்போது கூட உஷாரா இருக்குன்னா ஒரே ஒரு அனிமல்னா கேட்டு தான். இப்போ என்ன சொல்ல வர? அதுகிட்ட மட்டும் பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோவே பக்தி பரவசமா ஆரம்பிப்போமா? என்னடா இது, நாயை பார்த்தது வந்த சண்டை ஓடிடுச்சு. அந்த நாய் ஓடியாரும் போது பயந்து பின்னாடி ஓடிடுச்சு சாமி. திரும்பி நாய் திரும்பி உஷாராய் திரும்பி போறாப்ல, திரும்பி நாய் அடிக்க போறாங்களாம். என்னன்னா இது பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன், மூடினு வாங்கிக்கணும். ஏய் நீ அடி செல்லம். சாங்லா ஹைலைட், அதுக்கு ஏத்த மாதிரி. அடுத்ததாக காலை வருகிறார். மனிதனாக இருந்தாலும் சரி, குரங்காக இருந்தாலும் சரி, மனைவி எப்போதும் மனைவிதான். கலந்து அவங்க ஒய்ஃப் வராங்க போல. முடிய பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காப்ல. வாங்கி 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 அசுஷுல் தான். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம் RX 100 நியூ மாடலா? அடுத்த வீடியோ. யாரு நீ கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? ரைட்டு சிவனோட வாகனம் தானே மாடு. சிவனே பயந்து வர்றாரு. என்ன கதை? குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நடுவில் வந்தாப்புல எல்லாருமே திருச்சி ஓடுறாங்க. மாடுக்கு இந்த ஒரு திறமை இருக்கு, எவ்வளோ பெரிய கூட்டம் நடந்தாலும் கலைச்சு விட்டுருவாப்புல. காட்டுக்கு ராஜாவான சிங்கம் ஊர்ல வந்துச்சா? ஆணைக்கு அடிச்சு இருக்குன்ற மாதிரி பேர்பட்ட சிங்கத்துக்கு அடிச்சு இருக்கு. யாரா இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பெரிய சிங்கம் ஊர்ல சுத்து தெரிஞ்ச எல்லை வந்துட்டு இருக்கான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சங்கர் ராசப்பா எங்க நீ வெயிட் ஒண்ணு போந்துறா. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏண்டா காட்டுக்குள்ளார நான் எப்படி சுத்திட்டு இருந்தேன், என்னை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு நான் வெளியில வந்தேன்னா நீங்க எல்லாம் கேலிடா. எக்ஸசைஸ் மஸ்டா. தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஐயோ இதுக்கு தொல்லை தாங்க முடியாது. எங்க படுத்துட்டு இருக்குன்னே தெரியாது. நம்ம ஒரு வேலையாவோ ஏதோ ஒண்ணு போயிட்டு இருப்போம். நம்ம ஒரு வண்டி பின்னாடி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. இந்த வண்டியாரம் பொறுமையா போவான்றதுனால டப்புன்னு சைட்ல வாங்கினா அப்படியே குறுக்கில் வந்து குறுக்கு அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நிப்பாரு அவரு. அப்பா சத்ததாக கேட். இன்னைக்கு ஒரு புகே அண்ணே இவன் வேண்டாம். எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. பல பொருளை இழக்க வேண்டியது ஜாக்கிரதை. 35,000
சொன்னல ரொம்ப உஷாரா இருப்பாப்ல, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஆக்ரோஷமா, ரொம்ப எப்படி சொல்றது, அட அகமுடிச்ச கழுத. தூங்கும்போது போயிட்டு லைட்டா அடிச்சு பண்ணுங்க, டப்பார்னு இப்படி திரும்பி பார்ப்பாப்ல. அது மேல ஏதோ ஒரு பொருளை போடுங்க, அந்த முடி மேல போய் விழறதுக்குள்ள அவர் ஏன் எங்கன்னா ஓடிடுவாப்ல. அதே மாதிரி எவ்வளவு அடிப்பட்டாலும் திரும்பி 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 ஒரே வேலையை செஞ்சுட்டே இருப்பாப்ல. இப்படிலாம் பார்க்கலாமா போயிட்டு ஜூல? ஒரிஜினல் இல்லையா? ஏய், ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரிஜினல் சிங்கம், இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரிஜினல் சிங்கம் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து ஏயா சேஞ்ச் பண்ணிருக்காங்க போல. அட பாவீங்களா, என்னடா அப்படி இருக்கு. சாப்பாடு கண்ணாடி உள்ள தூக்கி போட்டாங்க. எப்படி சாப்பிடும், வெளியே போட்டுருக்கலாம்ப்பா. இவ்வளோ பவரோட இதுக்கு கண்ணாடிலாம் தின்னுது. இது ஏ போல. என்ன ஒரிஜினலோட ரொம்ப ரொம்ப ஹைக்கா இருக்கு. ஐயோ, அதுக்காக வந்து டேஞ்சரஸ் அப்படின்லாம் நினைக்க கூடாது. அது நம்ம எப்படி யூஸ் பண்றோம் பொறுத்து தான் அது வந்து தப்பா ரைட்டா மாறுது. நம்ம வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணிட்டா எப்பயுமே ஒரு வளர்ச்சி வந்து மக்களுக்கு கெடுதல் விளைவிக்க தான் செய்யும். அது கெடுதல் விளைவிக்குதுன்றது தப்பான மனுஷனங்களால கெடுதல் விளைவிக்கும். அந்த மாதிரி யாரும் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். அடுத்தபடி கிடைக்கிறாங்க ஸ்லோ மோஷன். அடப்பாவி, எங்க பிடிச்சி கடிச்சு தெரியும் வராது. ஓப்பன் கங்கம் ஸ்டார். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பூனையோட நிலைமையில இருந்து பூனையா நடக்கலாம், தப்பு இல்லை. கேட் லவர்ஸ் என்னை மன்னிச்சிடுங்க. பூனை மேல எனக்கு ரொம்ப பெரிய கோபங்கள் நிறைய இருக்கு. அதாவது ரீசன் என்னன்னா, ஒரு நாள் நான் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது படிக்கட்டு கீழே ஒரு பூனை படுத்துட்டு இருந்துச்சு போல. படிக்கட்டு நார்மல் தரையில படுத்துட்டு இருந்துச்சுன்னா போகும்போது தெரியும் பூனை இருக்கு, நம்ம வந்து வரவா போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா அது வந்து படிக்கட்டு கீழே படுத்துட்டனால நான் அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது தெரியல, மேற்பார்வையே பார்த்துட்டு போயிட்டேன். அது ஏன் தப்பு கிடையாது, அது அங்கதான் வந்து படுத்தது, அது தப்பு. லைட்டா மேல படுற மாதிரி போச்சு, அதுக்குள்ள ஜர்க்காயி அது ஓடிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, அது ரொம்ப உஷாருன்னு சொல்லிட்டேன். அது மேல படல, நான் போய் தடிக்கிட்டு கீழே விழற மாதிரி போய் நின்ட்டேன். ஆனா அது நான் தப்பு பண்ண மாதிரி என்ன வந்து புறாண்டிட்டு காலில் ரத்தம் வர வச்சுட்டு போச்சு. இப்ப சொல்லுங்க, அது யார் மேல தப்பு? இந்த ஒரே ஒரு பூனைக்காக எல்லா பூனையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராதீங்க. சிறிது நேரத்தில் கோர்ட் அதன் தீர்ப்பை தெரிவிக்கும். டாக் அளவுக்கு இருக்காது. ஏன்னா டாக் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நம்மளுக்கே உடம்பு சரியில்லை கூட அந்த டாக் சாப்பாடு வச்சா சாப்பிடாது. நம்ம சோகமா படுத்துட்டு இருக்கும்போது டாக் சாப்பிடாது. அப்படியே ஏதோ பக்கத்துல வந்து நம்ம அதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரியே நம்ம பக்கத்துல வந்து படுத்துக்கும். அந்த அளவுக்கு ஒரு அனிமலை கம்பேர் பண்ணும்போது பெட்டா எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா டாக் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். டாக் ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது நானு. என்னோட வன்மத்தை, கேட் மேல இருக்கிற வன்மத்தை தீக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அடுத்ததாக பாம்பு. அவரே பிடிச்சாரு. நோக்கியா கேமா? அந்த பாம்போட லென்ஸுக்கு தான் அந்த எலி வந்திருக்கு. எனக்கு லஞ்ச் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிளம்புது. சரி, அந்த எலி கிளம்புது. சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல கலாய்ச்சி வர விட்டு போகுதுடாடி. இந்த காட்டுக்குள்ள வளராத பாம்பு, அது ஐ திங்க் இது வந்து அந்த ஜூல்லாம் இருக்குல்ல, அந்த பாம்பு நினைக்கிறேன். அந்த பாம்பு தான் கண்ணாடிலாம் இருக்கு. அது அது வந்து ஜூல் இல்லாம காட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து வேட்டையாட தெரிஞ்சிருக்கும். கரெக்டா எலியை பிடிச்சி மடக்கிருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து எலி தான். இனிமேல் நான் தாண்டா இங்க ஹீரோ. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு நாள் இதோ வீடியோல சந்திப்போம். ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க, எங்கேயா போங்கடா.